Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா வாழைப்பழம் வச்சு ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி எப்படி பண்ணலாம்னு நாங்க பார்க்க போறோம். இது வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். அது மட்டும் இல்லாம குழந்தைங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் கேட்டாங்க அப்படினா சட்டுன்னு ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ள எல்லாம் நம்ம வந்து பண்ணி முடிச்சிடலாம். ரொம்பவே பஞ்சு போல நல்ல சாஃப்ட்டாவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வாரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக நான் வந்து நேந்திரன் வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 3 பழம் எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து தோலெல்லாம் நம்ம உரிச்சிட்டு இதை வந்து குட்டி குட்டி பீசஸாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். நேந்திரன் வாழைப்பழம் தான் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எந்த பனானா வேணும்னாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்னதாக க்யூப் மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் இதை வந்து நெய்யில் ரோஸ்ட் பண்ணும்போது நல்லா சின்னதாக ரொம்ப டேஸ்டியாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் நல்ல ஒரு ஃபோக் வச்சு மசிச்சுட்டு கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நேந்திரன் வாழைக்காய் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு மசிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி நான் 3 வாழைப்பழத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ஒரு ஸ்நாக் ரெசிபியை பொறுத்தவரை. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து மாற்றி வச்சிடலாம். இப்போ எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டோம் பாருங்கள். இப்போ ஒரு கடாய் எடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் விருப்பம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இந்த நெய்யில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல வாழைப்பழம், அது எல்லாத்தையும் உள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நெய்யிலே கொஞ்சம் நல்லா குக் ஆகி வரணும். நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ அது வரைக்கும் நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளேலாம் நல்லா வந்து பார்த்திங்கன்னா வதங்கிடும். இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. உங்களால் எந்த அளவுக்கு மசிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நீங்கள் வந்து மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நம்மளுக்கு பனானா எல்லாம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் இதில் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக துருவி வச்சுருந்த தேங்காய் இதை வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். தேங்காய் சேர்த்து நம்ம இந்த ஸ்நாக் பண்ணும்போது நல்லா வாசனையாக நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். ரவை வந்து நார்மலாக வறுத்த ரவை தான். இது கூட ஏலக்காய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் இவ்வளோ போட்டு நல்லா வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கணும். இந்த ரவையை வந்து நம்ம எந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா வறுத்தெடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்ல பூ மாதிரி நம்மளுக்கு ரவையெல்லாம் தனித்தனியாக இருக்கும். இதுவே நீங்கள் வந்து ரவையை கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணாமல் போட்டுட்டீங்க அப்படின்னா நல்ல பசை மாதிரி நம்மளுக்கு அந்த ஸ்நாக்ஸ் வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் நல்லா வந்து இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம இதில் பால் சேர்த்துடலாம். பால் வந்து நம்ம 1 கப் அளவு பால் சேர்க்குறோம். 1/2 கப்பில் 2 கப் அளவு சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே 3/4 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை, பனங்கற்கண்டு, கருப்பட்டி, அப்புறமா ப்ரௌன் சுகர் எது வேணால் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எதுவுமே வேண்டாம், நீங்கள் வந்து டயட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் டேட்ஸை நல்லா சுடு தண்ணியில் ஊற வச்சு அதை கூட மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு நீங்கள் வந்து சேர்க்கலாம். இனிப்புக்காக அது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ இதையும் போட்டு நல்லா வந்து நம்ம ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். மிக்ஸ் பண்ண பார்த்திங்கன்னா இதில் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த பனானா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி கடாயில் ஒட்டாமல் வரணும். ரொம்ப ஒரு டேஸ்டியான ஒரு ஸ்நாக் ரெசிபி. இதில் ஆர்டிஃபிஷியலாக நம்ம எந்த கலரும் ஆட் பண்ணலை. நம்ம பனானாவில் இருக்கக்கூடிய அந்த கலரே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ இதில் நெய்யில் வறுத்து வச்சுருந்தா முந்திரி, திராட்சை எல்லாம் போட்டிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து எந்த நட்ஸ் வேணால் நெய்யில் வறுத்து போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 20 போல் முந்திரி, 20 போல் பிளாக் ட்ரை கிரேப்ஸு, அப்புறமா நார்மல் ட்ரை கிரேப்ஸ் ஒரு 20 போல் நான் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு போட்டிருக்கேன். இது சேர்க்கும்போது எடையாக குழந்தைங்களுக்கு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஆற விட்டுருங்க. ஓரளவுக்கு நல்லா ஆறுனதுக்கப்புறமா கை பொறுக்கிற சூடு வந்ததும் நம்ம இதை நல்ல உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸுக்கு உருண்டை வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வந்து பிடிக்கணும். நம்மளுக்கு பிடிக்கிறதுக்கு ரொம்ப சாஃப்டாக தான் வரும். இது இப்படியே கூட நீங்கள் சாப்பிடலாம். ஆனால் நம்ம கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி சாப்பிடும்போது வெளிப்பக்கம் நல்லா க்ரன்ச்சியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும்.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல லட்டு மாதிரி நம்ம வந்து உருண்டை பிடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சிடலாம். இந்த நட்ஸ் வந்து இந்த மாதிரி முழுசாக போடாமல் நீங்கள் வந்து சாப் பண்ணி அதுக்கப்புறமா கூட ரோஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். அது இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து உருண்டையாக பிடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ நீங்கள் அந்த சைஸுக்கு நல்ல உருண்டைகளாக பிடிச்சிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்துட்டோம். இப்போ கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் நெய்யிலே கூட மொத்தமாகவே நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம உருண்டைகள் எல்லாத்தையுமே போட்டுடலாம். போட்டுட்டு திருப்பி போட்டு நல்ல ஒரு கோல்டன் கலரில் வெளிப்பக்கம் மொத்தமே கோட்டாகி வரது மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாகவே நல்லா பேர்ன் ஆக ஆரம்பிக்கும். அதாவது அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகிரும். அப்போ டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வந்து கோல்டன் கலர் வரது வரைக்கும் திருப்பி வச்சு நல்லா வந்து குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரெடி ஆகிறதுக்கு ரொம்ப எல்லாம் டைம் எடுக்காது. நம்ம இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஒரு 2 to 3 மினிட்ஸ் அவ்வளோதான் ஆகும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி திருப்பி போட்டு நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த ஒரு ஸ்நாக் ரெசிபியை பொறுத்தவரை நீங்கள் 1 2ன்னு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெளிப்பக்கமும் நல்ல கரஞ்சியாக உள்ள நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். பனானா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி எல்லா பக்கமுமே திருப்பி போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு நல்ல கோல்டன் கலரில் ஆனதுக்கப்புறமா நம்ம எல்லாத்தையுமே வெளியே எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் எல்லா பக்கமுமே கொஞ்சம் நல்லா க்ரன்ச்சி ஆயிடுச்சு. கோல்டன் கலரில் வந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம எல்லாத்தையும் வெளியே எடுத்துடலாம். அதிகமாக நம்மளுக்கு இதில் எண்ணெயும் தேவைப்படாது, நெய்யும் தேவைப்படாது. குறைவான நெய்யிலே வந்து நம்ம சுலபமாக பண்ணி முடிச்சிடலாம். நல்ல வாசனையாக நல்ல டேஸ்டியாக இருக்கும். இப்போ அவ்வளோதான், எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ வெளியே எடுத்துடலாம். ஈவினிங் டீக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.